படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நைட்டோட நைட்டா ராஜ்குமார் கம்பெனியில் வேலை ஆக்கிற கிரணுங்கிறவன் எல்லா டேட்டாஸையும் ஒரு டிரைவில் போட்டு எடுத்துகிட்டு போகிறான். அப்படி அந்த டிரைவை எங்கே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு ட்ரெயினை பிடிக்கிறான். அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ட்ரெயின் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகி அவனும் இறந்து போயிடுறான். அடுத்த சீன்லேயே எல்லா பக்கமும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டு இருக்கு. இந்த நியூஸை ஃபேக்ட்ஸுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வர ஹீரோ அஸ்வின் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவருடைய வேலை என்னன்னா, இந்த மாதிரி எங்கெல்லாம் நியூஸ் கிடைச்சாலும் ஓடி போயிட்டு அதை பற்றி தன்னுடைய யூடியூப் சேனலை போட்டு வியூஸ் அள்ளிடுவார். ராஜ்குமார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் என்ஜினியரான ஆனந்துங்கிறவன் நம்ம கம்பெனி டேட்டாஸ்லாம் நேரத்தே காப்பி பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் அவன் எஸ்கேப் ஆன ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கிரண் இறந்து போயிட்டான். ஆனால் அந்த ஹார்ட் டிரைவ் எங்கே இருக்குன்னு தெரியல. அது மட்டும் வெளியில் யார் கையிலையும் கிடச்சதுன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜ்குமார்கிட்ட சொல்கிறாரு இந்த ஆனந்தகுமார். உடனே நம்ம படத்தோட வில்லன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ஹார்ட் டிரைவ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க சொல்லி அவரோட அடியாளை வந்து அனுப்புகிறாரு. அடுத்த நம்ம படத்தோட ஹீரோயின் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கிரண் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், ஆனால் அவன் வருவானா எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் போலீஸ்கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணுறாங்க ஹீரோயின். நேற்று நைட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனதில் கிரண் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரு. அவரோட பாடியை நீங்கள் அடையாளம் காமிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க போலீஸ். இதை கேள்விப்பட்ட ஹீரோயினும் ஷாக்கிங்கோட கிளம்பி போகிறாங்க. உடனே ஹீரோயினும் மார்ச்சரிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சிதைஞ்சு போன ஒரு பாடி பக்கத்தில் கிரணோட பர்சனல் வாட்ச் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயினையும் கிரண் தான் அப்படின்னு அடையாளம் காமிச்சிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நாளாக ராஜ்குமாரை எவிடன்ஸோட பிடிக்கணும்னு நினைக்கிற எஸ்பி ஹீரோயினியை மீட் பண்ண அவரோட வீட்டுக்கு வராரு. ஹீரோயினியை மீட் பண்ணி உங்ககிட்ட சில என்கொயரி பண்ணணும், ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கிரணை எப்போ மீட் பண்ணீங்க, அவர் உங்ககிட்ட ஏதாவது டிரைவ் கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எஸ்பி என்கொயரி பண்ணாரு ஹீரோயினி. கிளைமேக்ஸில் எஸ்பிக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னன்னா, கம்பெனி வந்து டேட்டா செட் வந்து அதை வச்சு பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் மொத்தமாக செட்டிலாக நினச்சது வேற யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோ அஸ்வின். கடைசி அஸ்வின் தான் கெட்டவன் தெரிய வருது ஹீரோயினிக்கு. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள், பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஹீரோயினி வந்து தள்ளி தான் அங்கே ஒரு கேபிள் இருக்குது. ஹீரோயினி பார்க்குறாங்க. அந்த கேபிளை அவன் கழுத்தில் மாட்டி அப்படியே அவனை மாடி இருந்து பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு சுருக்கு போட்டு அந்த ஸ்பாட்லேயே அவனோட கதையை முடிக்கிறாங்க. அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.